தருமபுரி மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக செயல்பட்டு வருபவர் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். அமைச்சரின் தனி உதவியாளராக தேவானந்தம் என்பவர் இருந்து வருகிறார். இந்நிலையில் அமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் அவரது உதவியாளரான தேவானந்தம் ஆகியோருக்கு எதிராக தர்மபுரி மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி மாவட்ட துணை செயலாளராக இருந்து வரும் துரைசாமி மற்றும் சிலர் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அதாவது தர்மபுரி கழகம் கலக்கத்தில் மீண்டும் மூவரணி, கரப்ஷனுக்கு கடலூர் பன்னீர், கமிஷனுக்கு பிரசாந்த் கிஷோர் டீம் தேவானந்த், கலெக்ஷனுக்கு IT விங் கௌதம் என்று பதிவு போட்டது தொடங்கி கோபேக் MRK, கோபேக் தேவானந்த், தர்மபுரி பொறுப்பு அமைச்சராக தாங்கள் சாதித்தது என்ன? திரு மாண்புமிகு MRK பன்னீர்செல்வம் அவர்களே, இன்னும் சில மாதங்கள் சென்றால் உங்கள் சுயநலத்திற்காக நீங்களும் உங்கள் உதவியாளர் தேவானந்தமும் கடலூர் மாவட்டத்திலிருந்து ஒருவரை கொண்டு வந்து தர்மபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக நீங்கள் அறிவிப்பீர்கள். இதை உங்கள் மனசாட்சிக்கு விட்டு விடுகிறோம். இயக்கத்தை இந்த அளவிற்கு நீங்களே சிதைக்கிறீர்களே, இது உங்களுக்கு நியாயமா? எனவே தலைமை கழகம் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு சரியான முடிவை எடுக்குமாறு பல ஆயிரக்கணக்கான தொண்டர்களின் விருப்பம். தலைமை இதை கவனிக்குமா? அதேபோல் தர்மபுரி மாவட்ட திமுகவை அழித்த பெருமை உங்களை சாரும். தயவு செய்து இனிமேலாவது இந்த மாவட்டத்தை விட்டு சென்று விடுங்கள். இது இயக்கத்திற்கும் நல்லது, தொண்டர்களுக்கும் நல்லது என்று பதிவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பரவிய கருத்துக்கள் தொடர்பாக துரைசாமி உள்ளிட்ட மேலும் சிலரை தர்மபுரி SP அலுவலகத்தில் அழைத்து விசாரணை நடைபெற்றது. இந்த நிலையில் விசாரணைக்கு வந்த துரைசாமி மற்றும் அவர் ஆதரவாளர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். அதாவது அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தர்மபுரி மாவட்ட பொறுப்பாளராக பதவி ஏற்றதிலிருந்து கட்சியை வளர்க்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இவர்களால் கட்சி வளர்ச்சியடையாமல் உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். அமைச்சர் மாண்புமிகு வேளாண்மை துறை பொறுப்பு அமைச்சர் எங்கள் மாவட்டத்தில் வேண்டாம். 4 ஆண்டு காலமாக ஐபேக் தேவானந்தம், நிழல் அமைச்சர் தேவானந்தத்தை வைத்துக்கொண்டு இங்கே அரசியலிலே திமுகவிலே கோஷ்டி பூசல்களை செய்து கொண்டு இங்கே கட்சிகளை கபடகமாக்கி கொண்டிருக்கிறார் தேவானந்தம். அந்த தேவானந்தம் சென்றால்தான் நாம் 5 தொகுதியில் வெல்ல முடியும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் இந்த பதிவுகளை போட்டு கொண்டிருக்கிறோம். இதை நாங்கள் சொல்லிவிட்டு வந்துட்டோம். அதே போல் அவர்களை இங்கே இருக்கும் விவசாயத்திற்காக எந்த ஒரு முன்னுரிமையும் கொடுத்து விவசாயத்துறை அமைச்சர் எந்த ஒரு பட்ஜெட்டிலும் அறிவிப்பு வரவில்லை. எங்களுக்கு மனவருத்து அளிக்கிறது. அதனால் தலைமை அவர்களை தேவானந்த அவர்களையும் இந்த மாவட்டத்திலிருந்து நீக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இல்லை, இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் அமைச்சருங்க வேணாம், தேவா வேணாம்னு நாங்கள் போட்டுக்கிறோம். அதனால் கூப்பிட்டாங்க. நாங்கள் நடந்த உண்மையை சொன்னோம். இருக்கிறது நடந்த உண்மையை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவர்களும் அனுப்பிவிடுகிறேன் நாங்கள் சொல்லுகிறேன் சொல்லியிருக்கிறார்கள். 100% அமைச்சர் அவர்களும் மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் அவர்களும் தேவானந்த் அவர்களும் இந்த மாவட்டத்தில் வேண்டாம். அனைத்து கோஷ்டிக்கும் காரணம் அமைச்சரின் PA-வாக நிழல் அமைச்சராக நிழல் மாவட்ட செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிற தேவானந்தம் அவர்களின் கோஷ்டியை உருவாக்கி இங்கே கட்சியை கபரகமாக்கி கொண்டிருக்கிறார். அவர் மீது முதல்வர் அவர்களும் கட்சி தலைவர் அவர்களும் நடவடிக்கை எடுக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படியாக கட்சி பிரச்சனை காவல்துறை வரை கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் MRK பன்னீர்செல்வம் தர்மபுரி மாவட்டத்தில் பொறுப்பேற்ற பின்பு கட்சியில் பல பிரிவுகளாக செயல்பட்டு வருவதாகவும் இதுபோன்ற செயல்களை செய்து வரும் அமைச்சர் மீதும் தேவானந்தத்தின் மீதும் தர்மபுரி மாவட்ட திமுக தொண்டர்கள் கடும் அதிருப்தியிலும் கொந்தளிப்பிலும் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. எனவே தர்மபுரி திமுகவில் வெடித்துள்ள இந்த உட்கட்சி மோதல் தொடர்பாக திமுக தலைமை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.